ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்மளுடைய சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்டடி ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கோம். முக்கியமாக 10th +2 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்டு யாராவது உங்கள் அண்ணா தம்பி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அடுத்து கவுன்சிலிங் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சிபிஎஸ்சியோட அதாவது மேக்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த மேக்ஸ் எக்ஸாம் 10th எப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈஸியாக இருந்தால் மாடரேட்டாக இல்லை டஃப்பாக இருந்தான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த செட் கொஷின் பேப்பர் வந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது செட் 3யோடது என்ன கொஷினுக்கு ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்கலாம். Introducing Python for Class 12 students. Get exclusive access to our comprehensive course for just ₹99. Dive into subjects meticulously crafted to align with CBSE pattern. Enjoy engaging video classes and master Python functions including introduction, types, returning values, arguments, and user-defined functions. For more information, call 8666767998. Click the link in the description to enroll now. Don't miss out. Fill in your details on a Google Sheet and embark on your Python journey today. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினு செக்ஷன் ஏல எப்படி எம்சிக்யூ எல்லாமே பண்ணிங்களா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்னென்ன கொஷின்ஸ்ன்னு பார்க்கலாம். த ஏரியா ஆஃப் செக்டர் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12 cm is 60 by centimeter square. The central angle of this sector is சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் டி, அதாவது 150 டிகிரி. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து கொஷின் நம்பர் 2. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the two lines are given to be parallel. ஓகேங்களா. The equation of one of this line is 5x minus 3y equal to 2. The equation of the second line can be சொல்லி கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் டி, அதாவது -15x + 9y = 5 அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்டு கொஷின். அட் சம் டைம் ஆஃப் த டே த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் டவர் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஹைட். ஓகேங்களா. தென் த சன் ஆட்டிடியூட் அட் த டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் இஸ் பி, அதாவது 45 டிகிரி அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 4க்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் y = 0 and y = -7 have. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நோ சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். டி அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா. சரி, அடுத்த கொஷின் 5th கொஷின். த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் inscribed in a circle of radius 5√² centimeter. ஸோ இதனுடைய ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் டி, அதாவது 200 cm² அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஷின் நம்பர் 6 என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கிவன் ஃபிகர் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் சி, அதாவது 8.4 cm அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 7th கொஷின். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிகரில் 100 டிகிரி, அதாவது ஆங்கிள் ஆஃப் பிஏசியோடது ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 96 டிகிரி அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 8. 2 identical solid cube of side A are joined end to end. The total surface area of the resulting cuboid is என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் பி, அதாவது 10a² அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 9. The HCF of two numbers 65 and 104 is 13. If LCM of 65 and 104 is 40x, then the value of x is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னுடைய இது பார்த்திங்கன்னா ஆன்சர் பி, அதாவது 13 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து கொஷின் நம்பர் 10. ஃபார் என் ஈவெண்ட் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் ஏ, அதாவது -3 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 11. இதுக்கு பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் ஈசி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 6 cm அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 12க்கு பார்த்திங்கன்னா இஃப் பாலினாமியல் p of x is given by p of x is equal to x² minus 5x plus 6, then the value of p of 1 plus p of 4 isன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான், கண்டிப்பாக எல்லோரும் போட்டிருப்பீங்க. அதாவது ஆன்சர் சி, அதாவது 2 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஷின் நம்பர் 13.
கொஷின் நம்பர் 13க்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அதாவது சி ஆஃப் 8,3 இது என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் சி, அதாவது -1,0 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 14, இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் மோட் அண்ட் மீடியன் ஆஃப் எ டேட்டா இஸ் 24 தென் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் இட்ஸ் மீடியன் அண்ட் மீன் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் வந்து A12 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 15, 3 numbers in AP have the sum of 30. What is its middle term அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிடில் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து B10 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 16, த ப்ராபபிலிட்டி ஆஃப் த த்ரோயிங் எ நம்பர் கிரேட்டர் தேன் 2 வித் எ பேர் ஆஃப் டைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து A, அதாவது 2/3 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். Question number 17, if y equal to 1 is one of the solution of quadratic equation py square plus py plus 3 equal to 0, then the value of p is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து C, அதாவது -3/2 அப்படிங்கிறது அதனுடைய ஆன்சர். அடுத்த கொஷின் நம்பர் 18, த வேல்யூ ஆஃப் theta for which 2 sin square theta equal to 1/2. ஸோ இதுக்குடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ, அதாவது 30 டிகிரி அப்படிங்கிறது அதனுடைய ஆன்சர். அடுத்து அசெஷன் ரீசன் 19 and 20க்கு வந்து பார்த்திங்கன்னா சி, அதாவது அசெஷன் ஏ இஸ் ட்ரூ அண்ட் பட் ரீசன் ஆர் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20th கொஷினுக்கு அதாவது ஏ, போத் அசெஷன் ஏ அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் ஆர் இஸ் வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுறது தான் இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாருமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இருக்கக்கூடிய இந்த 20 கொஷினுக்கும் எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி சயின்ஸ் எக்ஸாம்ஸு, சோஷியல் இதெல்லாம் எப்படி பண்ணீங்க, அடுத்து உங்களுடைய ஐடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஐடி எக்ஸாம் ரிலேட்டடாக கொஷின்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 11th போகிறீங்க. ஸோ 11th வந்து மேக்ஸ் பயோ எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய 11th ரிலேட்டடான 12th கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இது எல்லாமே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத கோ த்ரூ பண்ணுங்கள். மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Introducing Python for Class 12 students. Get exclusive access to our comprehensive course for just ₹999. Dive into subjects meticulously crafted to align with CBSE pattern. Enjoy engaging video classes and master Python functions including introduction, types, returning values, arguments, and user-defined functions. For more information, call 866676 Click the link in the description to enroll now. Don't miss out. Fill in your details on a Google Sheet and embark on your Python journey today.